நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா. சிஎஸ்கே வந்து நேற்று வந்து நடந்த மேட்ச்சில் வந்து அபாரமான ஜெயிச்சிட்டாங்க. வழக்கம் போலே வந்து ரச்சின் ரவீந்திரா ஆரம்பிச்சு, கெய்க்வாட் ஆரம்பிச்சு, சிவம் துபே முடிச்சு கிட்டத்தட்ட 206 ரன் கீழிச்சிட்டாங்க. ரச்சின் ஒரு 46, கெய்க்வாட் ஒரு 46. நீங்கள் மட்டும் தான் அடிப்பீங்களா, நான் 51 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவம் துபே வந்து சரியான 6 அடிச்சு கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காப்புல. சேஸ் பண்ண வந்த கில்லு வந்து டபக்குன்னு சொல்லிட்டு 8 ரன்லேயே வந்து வீட்டுக்கு கிளப்பிட்டாப்புல. அப்புறம் சகா ஒரு 21 ரன்னும், சாய் சுதர்ஷன் வந்து என்ன ஆட உள்ளல, நான் உங்களுக்கு எதிராக ரன் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 37 ரன்னும், மில்லர் வந்து ஒரு 21 ரன் அடிச்சு கிட்டத்தட்ட வந்து 143க்கு 8 பேர் அவுட்டு 20 ஓவர் முடிஞ்சிருச்சு. சிஎஸ்கே வந்து ஜிடி வந்து ஓரம் கட்டிட்டாங்க. ஆர்சிபி டீம் வந்து ஆடும்போது ஆடியன்ஸோட டெசிபிள் பார்த்தீங்கன்னா வந்து 124 டெசிபிள் இருந்தது. ஆனால் வந்து நம்ம சிவம் துபே வந்து உள்ளே வரும்போது கிட்டத்தட்ட 127 டெசிபிளுங்க. அடி கீழிக்கும் போது டெசிபிள் ஏறினே போகுது. வழக்கம் போல் நம்ம தலை தோனி சும்மாலாம் இருக்க மாட்டாரு. என்ன 42 வயசு நான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டைவ் அடிச்சிடும் அதே டைவ் திருப்பி ஒன்று போட்டு அசத்திருக்காப்புல. நம்ம சிஎஸ்கே பேட்டிங் ஆடும்போது வந்து தோனி நின்றுட்டு இருந்தாப்புல. சரி அவர் களத்தில் இறங்குவாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் களத்தில் இறங்கவே இல்லை. அதில் ஒரு மாசான சீன் ஒன்றுங்க. ருத்ராஜ் வந்து தோனிக்கு பின்னாடி ஒளிஞ்சு எட்டி பார்க்குற சீன் வேற லெவலில் படம் பார்க்குறப்பல இருந்துச்சு. அடுத்த மேட்ச்லேயாவது தலை தோனி களத்தில் இறங்கி கீழ்ப்பாரால் வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். பாய்.